அடே நண்பா, இத்தனை நாள் இவங்களுக்கு அடிமையா இவங்களுக்கு காலுக்கடியில கடந்தது போதும். இவங்களுக்கே இத்தனை வருஷம் நம்ம வாக்களிச்சிருக்கோம். தைரியமா சொல்றேன், தைரியமா இந்த கட்சிக்கு நான் சொல்றேன், வாக்களிங்க. சப்போஸ் இந்த கட்சிக்குள்ளே அதாவது தாவேக்காவே தப்பு பண்ணி ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணலனா தைரியமா என்ன உயிர் எடுத்துருவாங்க. இந்த கட்சியில எந்த கட்சியில இருந்தாலும் கேள்வி கேட்டா உயிர் எடுத்துருவானுங்களா? நான் கேட்கறேன் உங்களுக்காண்டி, தைரியமா வாக்களிங்க. இன்னைக்கு நீ மாறலனா உன்னை என்னைக்குமே எவனுமே மீட்க முடியாது. இன்னைக்கு இந்த கட்சியில ஆரம்பிக்கிறாத நாளைக்கு நீங்க சொல்ற நாம் தமிழர் கூட ஜெயிக்கணும்னா இவர் தான் வித்து போட்டு ஆகணும், அதுல இருந்து அறுவடை பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தைரியமா போடுங்க. என்ன இவங்களை எதிர்த்து கேட்டா இவங்க தோத்துட்டா என்ன உயிர் எடுத்துருவானுங்களா? அவ்வளவுக்கு அவங்களுக்கு இருக்குன்னா நம்மளும் ஒரு கை பாத்திரலாம். அவனுக்கு 10 பேர் சேர்ந்தா நம்மளும் ஒரு 10-20 பேரோட கரத்தை நம்ம ஒன்னா இணைச்சு நம்மளும் கேள்வி கேட்கலாம். தைரியமா அது விசில் சின்னத்துக்கு நீங்க வாக்களிச்சு தாவேக்காவே தப்பு பண்ணிச்சு உங்க உயிரை வச்சு மிரட்டுறானுங்க அப்படின்னா அவங்கள்ட்டே நம்ம கேட்கலாம். அதே மாதிரி இந்த ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி எந்த ஒளிஞ்ச கட்சினாலும் சரி, என்ன மதத்தை வச்சு மிஞ்சி போனா மதத்தை வச்சு அடிப்பானுங்களா? அதையும் நம்ம பாத்துக்கலாம். இந்த வாட்டி தமிழ்நாட்டோட வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிதான் எத்தனை வாட்டி தான் இவனுங்களுக்கு அடிமையா இவனுங்களுக்கு கீழே கிடக்கிறது. என்ன டெவலப் ஆகி புட்டிங்க என்ன தள்ளிட்டோம் இவனுங்களால. வெறும் டேட்டாவுக்கு ஜிடிபி ரேட்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். யார் இருக்கா? ஒரு 10-15 முதலாளி இடத்துல இருக்கவே முதலாளியாவே தான் இருக்கான். அன்பு செல்வங்களே, ஆனந்த குயில்களே, ஆபத்தான நாம் தமிழர்களே, அழிய போகும் விடியல் ஆட்சி அவர்களே, இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் சும்மா பிளாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையா சொல்றேன், இது வந்து அவருக்கு சொம்படிக்கணும், அவருக்கு ஆதரவா பேசணும் அப்படிலாம் இல்ல. இத்தனை நாள் மனுஷன் வந்து உள்ள ஸ்டாக் வச்சிருந்ததை மொத்தமா இன்னைக்கு தான் எடுத்து விடணும்னு சொல்லி ஒரு வேற லெவல் ஸ்பீச். உண்மையா இதுவரைக்கும் அவர் பேசின ஸ்பீச்லயே இன்னைக்கு மாஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆமா, நான் நடிகன் தான், இப்ப யாரு இல்லன்றா சாட்டைக்கெல்லாம் அப்படி கப்ப அப்படின்னு எரியும் போல. ஏசி ஆல்ரெடி எரியுதடி மாலா ஃபேன் 5ல வைன்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள் சுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி வெயில் அடிக்குது. இதுல இந்த எலெக்ஷன் டைம் வேற இந்த சம்மர்ல கொண்டு வச்சிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு சாட்டைக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கும். அப்படி தப்பி தவறு கூட வெளியே கக்கிறாதீங்க ப்ரோ, அங்கேயே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அழுகி போயிருக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. அது தன்னோட மனசை சொல்றேன், அவரோட மனசு. இத்தனை நாள் இவனுங்க வச்ச அலிகேஷன்ஸ் அவதூறு அந்த விஷயத்துக்கு எல்லாமே தலைவர் விஜய் அவர்களுடைய அப்பா வந்து நேத்து ரொம்ப டீசென்டான வேலை, ரொம்ப கிளியரா அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பாஜகவோட பி டீம் சி டீம் மிஸ் டீம், அப்ப ஏ டீம் யாரு? ஏ டீம் தான் நாம் தமிழராச்சே அப்படிங்கிற மாதிரி, இல்ல நாங்களாச்சே அப்படின்னு சொல்லி திமுக சொல்ற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த களம் இருந்ததை அவர் வந்து அவரோட சொந்த வாயில இவ்வளவு கிளியரா, கரூர்ல அந்த பிரச்சனை, கரூர்ல இந்த பிரச்சனை, அவரை முடக்குறாங்க, கிடக்குறாங்க, ஜனநாயகனை வச்சு இடிக்கிறாங்க, குத்து குடுக்குறாங்கன்னு பார்த்தா செவுளு வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இன்னைக்கு தரமான ரிப்ளை இவரு நேத்து அவருடைய அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 பேரும் மாத்தி பேக் டு பேக் வந்து கரெக்டான டைம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவ்வளோ டைரக்டா இப்ப இருக்கிற ஏதாவது ஒரு ஆட்சி இவங்க வந்து உண்மையா வந்து யாரையாவது எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். திமுகவும் அதிமுகவும் மாறி எதிர்க்கிறாங்களா? இல்ல, ஒன்னும் கிடையாது. அங்க வந்து மாத்தி அவன் பண்ண தப்ப இவன் சொல்றான், இவன் பண்ண தப்ப அவன் சொல்றான். என்னடா மாத்தி உண்மையை சொல்லிட்டு இருக்கீங்க, அடிச்சுக்கிறீங்கன்னு பார்த்தா நீங்க வந்து உண்மையை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எவனாவது என் ஆட்சியில இது நடந்து நல்லது சொல்றானா? இவன் ஆட்சியில பாலியல், அவன் ஆட்சியில இது நடந்து, இவன் ஆட்சியில கொலை நடந்து, இவன் ஆட்சியில கொலை நடந்துச்சு, இவன் ஆட்சியில ரவுடிசம் நடந்துச்சு, இதை தான் பத்தி பேசுறானுங்களே தவிர எவனாவது மனசாட்சி படி இது பேசுறானுங்களா? இதுல தாவேக்கா தற்கூரி கட்சி, அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவங்களுக்கு அது இருக்கா இது இருக்கா, கவுன்சிலரா இருந்து அதாவது ஹைராக்கி இருக்குல்ல, அது வந்து இங்க இருந்து வரணும் அங்க இருந்து வரணும். கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன், கவுன்சிலர்ல இருந்து வரணும், அங்க இருந்து வரணும், இங்க இருந்து. ஆனா இங்க இருக்க எல்லாருமே படிச்சவனுங்க. அங்க இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற எவனாவது எம்எல்ஏ எம்பி வந்து கவுன்சிலராக ஏதாவது ஒருத்தனுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து ஏதாவது ஒரு வார்டு கவுன்சிலர் வரைக்கும் எவனாவது படிச்சு இன்னைக்கு அறிவோட இருக்கா நீ சொல்லு பாப்போம். நான் உடனே இப்ப தாவேக்கால இருக்கிற எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஒருத்தனும் படிப்பறிவு இல்லாதவனுங்க, ஒருத்தனுக்கு ஒன்னும் தெரியாது. அப்படி இருக்கிற பத்தி நான் உனக்கு கேட்கிறேன், இந்த கட்சியில ஆரம்ப காலகட்டத்துல திமுக ஆரம்பிக்கும் போது ஒரு பேசிக்கான கட்சி தான், என்ன அரசியல் அறிவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இருந்துச்சுன்னு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துருவாங்க. ஆரம்பம் யார் எல்லாமே தொடங்கும் போது ஓரளவு பொது அறிவுல தான் இருப்பாங்க. அதுவும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கவுன்சிலரா இருந்து இவங்க வர விட்டுருவாங்க. ஏன்னா நீங்க வாக்களிச்சு தள்ளிடுவீங்க. அவரும் இலவசம் வேண்டான்னு தான் நினைச்சாரு, அவரும் இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சாரு. உன் டெவலப்மெண்ட்டை, உன் பொருளாதார டெவலப்மெண்ட்டை உனக்கு வந்து நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சாரு. ஆனா நீ அப்படி யோசிக்கிறியா? அதாவது தமிழக மக்கள் உண்மையிலே சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறது உண்மை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்னைக்கோ உங்களுக்கு சொரணெல்லாம் வந்திருக்கணும். இவனுக்கு இத்தனை நாள் உங்களை வச்சு செய்யறதுக்கு. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு வார்டுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் அலாகேட் பண்ணுவாங்க. எம்எல்ஏக்குன்னு இவ்வளவு ஃபண்டு, எம்பிக்குன்னு இவ்வளவு ஃபண்டு, அந்த தொகுதிக்கும் அந்த மாவட்டத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபண்ட் இருக்கும். மாநிலத்துக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி. இதோட ப்ராப்பர் கணக்கை நீங்க எவனாவது கேட்கறீங்களா? ஒரு ரோடுக்குன்னு ஒரு இது இருக்கும், மருத்துவத்துக்குன்னு ஒரு இது இருக்கும். இந்த ஃபண்ட் எல்லாம் என்னன்னு சொல்லி அவர் வெளிப்படையா போடுறேன்
போடுவேங்கிறாரு. அப்படி போடும்போதே அங்க உண்மைத்தன்மை வந்து வெளியே கிளியரா தெரிஞ்சிடும். ஒரு ரோட்டுக்கு 6 லட்சமா, ஒரு ரோட்டுக்கு 10 லட்சமான்னு சொல்லி ஈஸியா நீங்க கொஸ்டின் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஸ்ட்ரீட் லைட் போட்டதுக்கு 15 லட்சமா அப்படின்னு சொல்லி ஈஸியா நீங்க வந்து கொஸ்டின் கேட்கற அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இருந்தாலே போதும். வெளிப்படைத்தன்மை தான் தேவை அப்படிங்கறத அவர் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. நீங்க போற சாலைகள் முத சீரா இருக்கா, இல்ல வந்து நீங்க பயணிக்கிற பஸ் சீரா இருக்கா, எல்லாம் புதுசா தான் வாங்குறோம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆனா மெயின்டெனன்ஸ்ல தான் நம்ம வந்து சொதப்புறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கண்ணு முன்னால் நடக்கும்போது எவனுக்கா சொரணை இருக்கா? இது வந்து ஹார்ஷா தான் இருக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். சொரணையே கிடையாது. இதுல அவன் படிக்கல, இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல. நான் அவனுக்கு கேட்கறேன், எவனுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சொல்லுங்க? கொள்ள அடிக்கிறதுலயே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்போ நீ சொல்ற அவர் வந்து சினிமாவை விட்டுட்டு இங்க வரணும், இங்க அதை விட சம்பாதிக்கிறாரு நீ சொல்ல வரனா? அப்ப இங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறது நீ ஒத்துக்கிறியா? இங்க பார், இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். விஜய் இஸ் a deciding factor of this election அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2026ஓட அவர் 10 சீட் எடுத்தாலும் சரி, 15 சீட் எடுத்தாலும் சரி, அவரு தான் டிசைடிங் ஃபேக்டர். அவ்வளவு ஓட்டையும் அவர் வந்து எடுக்கிறாரு, பிரிக்கிறாருலாம் தாண்டி தொகுதிகளை கலெக்ட் பண்றாரு. மேசிவ் ஒரு 50-60 வருஷத்துக்குள்ள ஒரு எலெக்ஷனை நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கப்புறமா திருந்துங்கடா, இல்லைன்னா வாழ்க்கையே அழிஞ்சிருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு புதிய ரெவல்யூஷனை வந்து உருவாக்குறாரு அப்படிங்கிறது இதுல நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். உங்க ஏரியாவை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. பல ஏரியாக்கள்ல பார்க்கும்போது வேற லெவல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காரு நாளுக்கு நாள். அதாவது வெளிக்கு தெரியாம எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க வாக்கு செலுத்துவாங்க. சொல்லும்போது சொல்லுவாங்க, அவருக்கு தான் போட்டேன், இவருக்கு தான் போட்டேன், உங்களுக்கு தான் போட்டேன், தென்னை மரத்துல ஒரு குத்து, இவனுக்கு ஒரு குத்து, வாயில ஒரு குத்துன்னு தான் கடைசியில இருக்குமே தவிர, வேணா பாருங்க நிறைய பேர் பெண்கள் முக்கியமா எங்க குத்த போறாங்கன்னு சொல்லி பாப்பீங்க. இங்க இதுல ஒரு விஷயம் இருக்கு. தாவேக்கா ஒருவேளை ஜெயிக்குதுன்னா இங்க வந்து ஒரு சில ரவுடிசத்தை இவனுங்க வந்து பின்புலமா ஆளிறக்கி பண்ணுவானுங்க. அதுக்கெல்லாம் ஜாக்கிரதையா அதை ஃபேஸ் பண்ண எல்லாரும் ரெடியா இருக்கணும். ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தன் சொல்றானா மொத்த பேர் அந்த ஏரியால போய் அவனுக்காண்டி நிக்கணும். அது எந்த கட்சின்னு பார்க்க கூடாது. அப்புறம் நாளைக்கு உங்க வீட்டுக்கே இந்த பிரச்சனை வரும். இந்த நாட்டை அழிச்சிட்டு போயிருவானுங்க, பாத்துக்கோங்க. தாவேக்கால குற்றங்கள் அதிகமா இருக்கு. ஏதாவது கன்விக்ட் ஆயிருக்கா? கன்விக்ட் ஆயிருக்கா? எல்லாம் யாரையாவது அக்யூஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல வந்து விசாரணை ட்ரையல்ல தான் இருக்குமே தவிர எங்கேயாவது ஜட்மெண்ட் வந்திருக்கா? எதுவுமே இல்லை. அப்படி பார்த்தா எல்லா கட்சியிலும் எல்லா வழக்கம் இருக்கு. பொய் வழக்குகள் எத்தனை இருக்குன்னு தெரியாது. ஒருத்தன் கன்விக்ட் ஆகி உண்மையிலே இருக்கான் அப்படின்னா சொல்லுங்க, நம்மளே ஜெயில பிடிச்சி போடலாம். அது தாவேக்காவோ நாதாக்காவோ ஏதோ ஒரு பேதாக்காவோ இருந்தாலும் சரி, தூக்கி உள்ள போடலாம். இதுல நாம் தமிழ்ல எந்த வழக்கமே இல்லாத மாதிரியும் இவனுங்க சும்மா ரோட்ல போறவங்க அப்படி விடுற மாதிரியும் இவனுங்க கை நீட்டுறானுங்க. ஃபர்ஸ்ட் அதுவே தப்பு. இதுல குற்ற வழக்கு பின்னணி அது இதுன்னு பேசுறானுங்க. உண்மைத்தன்மை என்னன்னே தெரியாது இவனுங்க இருந்து அடிச்சு விட்டுட்டு இருப்பானுங்க. நான் சீரியஸா சொல்றேன், நீ வந்து இந்த எலெக்ஷன்ல இதை வந்து தவற விடுற அப்படின்னா வாழ்க்கையில எதெல்லாமும் நீ தவற விட போற, ஒன்னே நீ தவற விட போற அப்படிங்கிற மாதிரிதான். இந்த எலெக்ஷன்ல ஒரு தமிழன் ஆளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இங்கதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது நாம் தமிழருக்கே நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் சப்போஸ் வின் பண்றாரு அப்படின்னா, இல்ல வின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம், அப்பந்தான் உனக்கும் ஒரு மாற்றம் வரும். உன்னை வந்து கன்சிடராது பண்ணுவாங்க. இல்லைன்னா உன்னை மதிக்க மாட்டாங்க, தற்குறி மதிக்க மாட்டாங்க. உனக்கு ஒரு ரெகக்னேஷன் இந்த தமிழ்நாட்டில் வேணும் அப்படின்னா இந்த கட்சி வந்தாதான் கண்டிப்பா உனக்கும் ரெகக்னேஷன், ஒரு மாற்றத்தை இவங்க ஏற்படுத்தும் போது தான் ஒன்னும் எட்டியாவது பார்ப்பாங்க. அதாவது ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கேன்னு பாக்குற மாதிரியாது என்டிகே டிவிகே இப்படினியாவது பார்க்கணும்னா கொஞ்சமா சும்மாறா கொஞ்ச நாள் அப்படிங்கிற மாதிரி தான். பல வருஷம் வெறியோடையாக இருக்கிறோம். இத்தனை வருஷம் இந்த மாற்றத்தை உருவாக்கல. ஒரு அடிப்படை தேவை முழுமையாக்கி தரமாட்டானுங்க. ஒரு ரோட்ல ஒழுங்கா போக முடியாது, ஒரு சட்டம் வந்து ஒழுங்கா இருக்காது, ஒரு ரூல்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். இந்த ஃபண்டு எங்க போகுது அடுத்த நாட்டுல சொல்லும் போது கேவலமா இருக்கும். இவன் அவ்வளவு கொள்ளடிச்சானா, இவன் இவ்வளவு கொள்ளடிச்சானா. தமிழ்நாட்டை நம்ம பெருமையா சொல்லுவோம். ஆனா உன் தமிழ்நாட்டுல இப்படிலாம் நடக்குதுங்கும் போது நமக்கு கேவலமா அசிங்கமா இருக்கும். பார்த்துட்டு ஒண்ணுமே கேட்க முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்க முடியுதுன்னா அதுக்கு இந்த ஒரு மனுஷன் தான் காரணம். அந்த ஒரு காரணத்துக்காண்டி இதுக்கப்புறம் என்னோட ஃபுல் சப்போர்ட் இந்த தாவேக்காவுக்கு தான் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு கட்சிக்கும் இருக்காது. இதுக்கப்புறம் தாவேக்கால பயணிக்கிறத பத்தியும் பரிசீலனை பண்ணிட்டு தான் இருக்கிறேனே தவிர கண்டிப்பா சொல்றேன், இந்த கட்சி வந்துச்சுன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைச்சா அதுல வந்து பயணம் செய்யறதுல ஒரு தப்பும் கிடையாது. என்னைக்குமே பேசி இப்படியே பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்மளும் பேசி அழிஞ்சிடக்கூடாது. கொஞ்சமா செயல் திட்டத்திலும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். பேசாமல் அழிஞ்சிடக்கூடாது. அதுதான் உங்களோட உரிமை. நீங்க கேட்காம செத்து போறதுக்கு காரி உங்க மூஞ்சில துப்பிட்டு அப்படி ஒரு 6 அடி குண்டை தோண்டி உள்ள படுத்துக்கோங்க. இங்க இப்போ களத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு பார்க்கும்போது தாவேக்காக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு நீ கேட்ப, டிஎம்கேக்கு ஏன் வாக்களிக்கணும், ஏடிஎம்கேக்கு ஏன் வாக்களிக்கணும், இந்த ரெண்டுக்குமே நீ ஆன்சர் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு நீயே ஆன்சர் பண்ணிடுவ ஏன் வாக்களிக்கணும் தாவேக்காவுக்குன்ட்டு. ஏன்னா இவனுங்களுக்கு ஆன்சர் பண்றது ஒண்ணுமே கிடையாது.
அவ்வளவு இருக்கு குற்றங்கள், கொலைகள், கொள்ளைகள். இவனுக்கு நீ வந்து வாக்களிப்பியா? அப்ப இவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னா அவ்வளவு பெரிய தப்பு இவர் என்ன செஞ்சுட்டாரு? அவர் கேட்கற மாதிரி தான் என்ன செஞ்சுட்டாரு நான் கேட்கிறேன். கரூர்ல நீ வந்து இவ்வளவு நாள் பேசின அந்த லைவ், இதைத்தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் பல வீடியோல, அந்த லைவ் போடதான் செஞ்சிருந்தாங்க. அவர் வந்து லேட்டா வந்துட்டார். சோம்பேறி மூதேவி, அதாவது சோம்பேறி லைவ் அங்க போட்டுட்டு தான் இருந்தாங்க. 24/7 வந்து எப்பவுமே போட்டுட்டு தான் இருக்கானுங்க. அந்த காரை வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அவரை வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. வரிசையா எல்லாருமே பார்த்துட்டு வராரு. இங்க உள்ள மக்களோட தப்பும் இருக்கு. அதே மாதிரி போலீஸ் இப்போ இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறவங்க, உன்னால முடியும், அப்போ உன்னால முடியும். ஆனா நீ கொடுக்கல. அதை கொடுத்திருந்தா, இல்ல இதே மாதிரி நீ எல்லா இடத்துலயும் ஸ்டாப் பண்ணி பேரிகேட் போட்டிருந்தா அவர் ஏன் உள்ள வர போறாரு? எல்லா இடத்துலயும் நிக்கிறாருல, கேட்கிறாருல. அப்போ உன்னோட பாதுகாப்பு மிஸ் ஆகுச்சு, அதை ஒத்துக்கோங்க. சரி, எங்க மேல ஒரு தப்பு இருந்துச்சு, நாங்க சரி பண்ணிக்கிறோம், இதுக்கப்புறம் அந்த தப்பு இருக்காது. அதே மாதிரி அவங்க வந்து நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க சைட்ல இருந்து ஒரு விஷயத்த சொன்னா ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? எல்லாம் இவ்வளவு கூட்டம் வருது, இவ்வளவு வெயில், அதுவும் அந்த வெயிலெல்லாம் காட்டிலும் இந்த வெயிலும் கடுமையான வெயில், அதெல்லாம் நைட்டு. அதனாலதான் அவர் 6 மணிக்கு மேலே போறது இல்ல. விஜய் வெளியவா, விஜய் வீட்டை விட்டு வெளியவா, 6 மணிக்கு மேல பண்ண மாட்டாருன்னு சொல்லி இவங்களே உசுப்பேத்துற. போடாடே தற்கொலை, நீ என்னன்னாலும் பேசிட்டு போ, உன்னால மதிக்க கூட மாட்டானுங்க. 4ஆம் தேதி வரட்டும். அதாவது இத்தனை கூட்டம் வருதான் இவ்வளவு வெயில்ல, ஒருத்தனுக்கும் ஒன்னும் ஆகல. அதை விட மோசமான கூட்டம்லாம் நம்ம பார்த்தாச்சு. தூத்துக்குடியில இருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது காலையில இருந்து வெயிட் பண்றவங்களும் அந்த வெயில இருக்கிறாங்க. வித்தவுட் கொடையில நிக்கிறாங்க, தண்ணி இல்லாமலும் நிக்கிறாங்க. அங்க மட்டும் எப்படி ஏற்பட்டுச்சு? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வந்து பாஜக பேசவே இல்லை, அவர் பேசவே மாட்டேங்கிறோட, அவர் ஏன் பேசவே இல்லை அப்படின்ட்டு நீ இப்படியே கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இரு. அங்க கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காரு இன்னைக்கு. இவ்வளோ கேவலமா, அதாவது டைரக்டா அலையன்ஸுங்கிறத தாண்டி இவங்களோட பி டீம், அவங்களோட பி டீம் இப்படி நீங்க இங்க சொல்லி கடைசியில் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மொத்தமா கடைசி பிரச்சாரமா உங்களை முடிச்சு வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். இதுக்கு மேல எவனும் இவ்வளோ அங்க பேச மாட்டான், போல்டா பேச மாட்டான், நல்லா படிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். அதான் சொன்னேன்ல, போக 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 எல்லாருமே அரசியல் கத்துப்பாங்க. புதிய புரட்சி ஒன்று, ரெவல்யூஷன் ஆஃப் தமிழ்நாடு ஒன்று உருவாக போகுது 2026ல. அது எந்த முறையிலையும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு போட்டி இருக்கணும். ஏன்னா ஆப்போசிட்ல ஒரு போட்டி இருந்தாதான் அது அவனுங்க ஏதாவது பண்ணையா செய்வானுங்க. இங்க போட்டியில டிஎம்கே எப்படி ஜெயிச்சாங்க? அவங்க நல்லது பண்ணி ஜெயிச்சாங்களா? ஏடிஎம்கே பண்ண மிஸ்டேக்ஸ்ல அவங்க வந்து வந்தவங்க, அந்த பிழையில இவங்க வந்தவங்க. கிளியரா தெரியுதுங்க. விஜய் வந்து அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போறாரு. ஆதவ் அர்ஜுனால இருந்து முதற்கட்ட தலைவர் கன்ஃபார்மா போறாங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. உள்ள போய் இதுதான் மாற்றம், இதுதான் வேணும். சீமான் அவர்கள் அங்க வந்து யார் பெத்த மகனோ இவன், யார் பெத்த மகனோ இந்த ஆமை குஞ்சுகளின் கூட்ட தலைவன் இவனோ அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு ஓட்டுக்குள்ள தலைமறைவா இருப்பாரு. இந்த 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பீச் சைடு போனீங்கன்னா இந்த ஆமைகள் இருக்குல்ல, அது வந்து நிறைய தலைமறைவு ஆகிறத வந்து நீங்க பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. எங்கேயாவது கயிறு கியர் வாங்குவானுங்க, இல்ல விஷ பாட்டில் வாங்குவானு கொடுத்துறாதீங்க. நிறைய உயிரிழப்ப நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாம் தமிழர் வந்து கணிசமான ஓட்டு ஒரு சில ஏரியால வாங்குவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அஃபெக்ட் ஆக போகுது அவங்களுடைய ஒரு சில பேச்சு சாட்டையவர்களின் வலை வீச்சு அப்படிங்கிற மாதிரி தான். அவருக்கு வந்து வலை வீச்சு ஒன்று போட்ட வேண்டியதான் 4ஆம் தேதி. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தமிழகத்துல வந்து ஒரு புதிய மாற்றம் ஒன்று உருவாக போகுது. எல்லாருமே ஓட்டு போட்டுட்டு அதை வந்து போட்டோ எடுத்து போடுங்க, வீடியோ எடுத்து போடுங்க. விச் மீன்ஸ் அந்த போல்ல நடக்கிறத எடுத்து போட்டுறாதீங்க, அந்த பேலட் அதில் எடுத்து போட்டுறாதீங்க. ஜஸ்ட் இந்த ஃபிங்கர்ல நீங்க வச்சுக்கிட்டு ஷோ பண்ணி ஒரு போட்டோவோ ஒரு ரீல்ஸோ நீங்க வந்து மேக் பண்ணி போடணும். அதனால மோட்டிவேட் ஆகி நிறைய பேர் போடுவாங்க. வெளிநாடுகள்ல இருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிச்சு பல்லாயிரம் ரூபாய், எவ்வளவு ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கெல்லாம் போட்டுட்டு வராங்க தெரியுமா? 40-50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிசினஸ் கிளாஸ்ல இருந்து எத்தனை பேர் வராங்க தெரியுமா இதுக்காக? இது சும்மா இல்லைங்க. அதாவது நீங்க நினைக்கிற விஜய் அவர்களுக்காக மட்டும் கிடையாது, ஒருத்தங்களுடைய மனசு குமுறல் அப்படின்னு தான் சொல்லணும். தயவு செய்து இந்த வீடியோ ஒரு 50 பேராவது பாக்குற மாதிரி நான் சொல்றேன். இந்த வீடியோவை நீ ஒரு 50 பேருக்கு நீ ஷேர் பண்ணு. யார் யார் பாக்குறீங்களோ ஒரு 50 பேருக்கோ 10 பேருக்கோ உங்களால முடிஞ்ச எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி ஏன் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது, ஒரு மாற்றத்துக்காக கண்டிப்பா வாக்களிக்கணும். அந்த கட்சியில இருக்கிற பெரும்பான்மை நல்லது பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அது வெளியே தெரியல. நீங்க ஒரு சில குற்ற பின்னணி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேனிபுலேட் பண்ணுவானுங்க. ஆனா அதுக்குள்ள ஹிடன் ஆகி இருக்கிற எத்தனையோ ஜெம்ஸை வந்து உங்களுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது. டிரைவர் அவருடைய மகன் என்றால் என்ன குறை என்று கேட்கிறேன். இவனுங்கெல்லாம் முதல்வர் துணை முதல்வர்னு சொல்லி சீட்ல இருக்கும்போது அவருக்கு என்ன குறை அப்படின்னு கேட்கிறேன். அவர் சூஸ் பண்ணியிருக்க ஆட்கள்ல ஃபியூச்சரிஸ்டிக்கா நிறைய பிளான் இருக்கு. அதுல பாதி எக்ஸிக்யூட் பண்ண முடியாட்டும். அதை வந்து நீங்க கேட்காதீங்க, ஏன் அதை பண்ணல இதை பண்ணல நீங்க சொல்லி பார்க்காதீங்க. இதுல பல விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு விஷயம் போதும். அந்த லஞ்சம் டைரக்டா வெளியே தெரியறதெல்லாம் மட்டுமே போதும். அந்த கணக்கு வழக்குகள் ஃபண்ட்ஸ் வந்து வெளியே தெரிஞ்சா மட்டுமே போதுமானதா இருக்குமே தவிர
எப்படியும் ஒரு இது இல்லை, நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு, அவன் என்னவும் தேர்தல் வரும் போகும், ஆனால் நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. அப்படி இருக்கும்போது இந்த வெளிப்படை தன்மையினால நம்ம உழைக்கிற டேக்ஸ் கட்டுறோம்ல, அதோட பலன் நமக்கு தெரியல. நம்ம ஒரு காசு கொடுக்குறோன்னா எதுக்குனாலும் செலவு பண்ணுறோம், ஆனால் அது எதுக்கு உண்மையிலே செலவு பண்ணுறான், உண்மையிலே அதுக்கு தான் செலவு பண்ணுறாங்கிற ஒரு விஷயமா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டுமாவது போதும்ல. ஒரு பக்கம் கலர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்ப சொன்னேன்? அதாவது இந்த மனுஷன் ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரிதான் நினைக்கிறேன். ஆனா வந்து இந்த ஸ்பீச் எல்லாம் கடைசியா தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதான் சொன்னேன். அரசியல இந்த ஆளு கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, தலைவர் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருந்தே நம்ம காணொலிகளை பாக்குறவங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லிட்டு இருக்குது உண்மையிலே அவர் வந்து பண்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அரசியல் ரீதியா கரெக்ட் தான். அவர் வின் பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து தப்பே கிடையாது. வின் பண்றதுக்கு தான் களம் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ண முடியுமே தவிர முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறது தான். பாஜகவை பத்தி பேசல, ஒன்றிய அரசுன்னு கூட சொல்லல, அப்படி இப்படின்னு சொன்னீங்களாடா. இன்னைக்கு இவ்வளவு கேவலமா இவ்வளவு போல்டா வேற எவனுமே பேசல, வேற எவனுமே இந்த லெவல் பேசல. இந்த லெவலுக்கு எல்லாரையும் ஒட்டு மொத்தமா ஒரடியா எதிர்க்கிறாரு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? திமுக தோக்க போறது உறுதி. தலைவன் பக்காவா இன்னைக்கு ஏதோ முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்லணும். இதுல வந்து இவரை வச்சு மிரட்டுறானுங்க, அதை வச்சு உழுக்குறானுங்க, எடுக்கிறானுங்க, அப்படி இப்படின்னு கடைசியில பாத்தீங்களா, ஏதாவது இதுதான் மிரட்டுறது போல. பேர் சொல்லணுங்க, எப்ப சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு சொன்னதுதான் இந்த வாக்கு சதவீதத்தை எப்படி மாத்த போகுதுன்னு பாருங்க. சொல்ல வேண்டிய நேரத்துல தான் சொல்லணும். எப்பவோ சொல்லிட்டு தான் மக்கள் கேட்க மாட்டாங்க, புளிச்சு போயிரும். பி டீம்னு சொன்னீங்களேடா, எங்கடா இருக்கீங்க, இங்க வாங்கடா, கண்ணுல பார்க்க முடியலடா. டெலஸ்கோப்பு போட்டு 8x ஸ்கோப் போட்டு பார்த்தா கூட நீங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க. எந்த பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிருக்காரு நம்ம சாட்டை ப்ரோன்லாம் தெரியல. கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவசரத்துல பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள மட்டும் போயிடாதீங்க, கன்றாவியா இருக்கும். ஆல்ரெடி உங்க மேல இருக்க நாத்தம் போகாத ஒரு வாடையா இருக்கும். இதுல இது வேற என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணுக்கு தான் அள்ளி போட்டானா? லூசுத்தனமா பேசிட்டு இருக்கானு. கரூர்ல வந்து ஏதோ இவரே கத்தி எடுத்து எல்லாரும் குத்துன மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அங்க நடந்ததே மக்களும் சரி அதிகாரிகளும் சரி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போயிருக்காரு. போலீஸ் தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர அவரு வந்து அதுல என்ன எனக்கு என்ன கேக்குறேன்னா, விசாரணையில இருக்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ள பாஜக கண்ட்ரோல் பண்ணுது, இவர் பயந்துட்டாரு, இவரை முடக்கிட்டாங்க, எடுத்துட்டாங்க. எதுக்கு இவங்கெல்லாம் எதுக்கு சொல்ல? ஏன்னா இவங்க ரொம்ப நல்லவனுங்க. அவர் சொல்ற மாதிரி உங்க சோத்துல என்ன அவர் மண்ணள்ளியா போட்டாரு. ஆனா நம்ம சோத்துல இத்தனை நாள் நீங்க ஓட்டு போட்ட பிறகு நம்ம சோத்துல மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கானுங்களே, அந்த விஷயத்தை எவனுக்கு அது கேட்கறதுக்கு திராணி இருக்கா இத்தனை நாள்ல? அதை வந்து கேட்கிறாரு. இன்னைக்கு பாஜகவையும் எதிர்த்தாச்சு, நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கேயும் வந்து சாலிடா எதிர்த்துட்டு இருக்காரு. இதுல நீங்க கேட்டீங்கல்ல, முடிச்சு விட்டாச்சு, கடைசி நேரத்துல முடிச்சு விட்டாச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நீங்க வந்து லூசுத்தனமா பாஜக உள்ள வந்துடும், அதனால டிஎம்கேக்கு போகணும். நீ பண்ண நல்லதா சொல்லி கேளு, நான் ஒரு ஓட்டுக்கு 2 ஓட்டு வாங்கி தரேன். கரூருக்கு போல அவர் வந்து கொன்னுட்டாரு, குத்திட்டாரு, கிடறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சொன்னீங்க. வேற எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் கரூர்ல நடந்திருக்கு. அப்படிங்கிறத தாண்டி தூத்துக்குடியில எந்த ஒரு நாயாவது துப்பாக்கி சூட்ல போய் பார்த்தானா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொன்னானா? இவரை நீங்க சொல்றீங்களா ஏசி கேரவேன்ல இருந்தார் அப்படின்னு சொல்லி. இத்தனை நாள் நான் பேசாம இருந்தது காரணம் இப்பதான் இந்த நாளை சூஸ் பண்ணி நான் பேசணும்னு நினைச்சதுதான். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நீ என்ன பண்ணன்னு கேக்குற. அவர் பண்ண லிஸ்ட் எல்லாம் இப்ப தேவையில்ல. அந்த இடத்துல தரையில போய் அவங்க கூட சரிக்கு சமமா உட்கார்ந்து, ஏசி ரூம் ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் அங்க வந்து பெரிய பிரளயமே ஏற்பட்டு இருந்த ஒரு இடம், யாருமே போக முடியாம இவர் வந்து ஒரு வண்டியில லிஃப்ட் கேட்டு உள்ள புகுந்து பெர்மிஷன் வாங்கி போய் அங்க அந்த மக்களை சந்திச்சாரு. என்ன தேவை இருந்துச்சுன்னு கேக்குறேன். உங்க தலைவர்கள் எத்தனையோ பேரோ இருக்காங்க, எத்தனை பேர் இதை வந்து கையில் எடுத்தாங்க, திமுகவும் சரி அதிமுகவும் சரி. நான் என்னோட கேள்வி அதுதான். இதெல்லாம் மறக்க மாட்டாங்க, மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவனுங்க ஆட்சி சரியில்லை, அதனால இவங்க பண்ணதை மறந்துட்டு மட்டும் இவங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சு போட்டுறாதீங்க தயவு செய்து. இவங்க வந்து தற்கூரின்னு சொல்லி பேசுறானுங்க. ஆரம்ப கட்டத்துல எல்லா கட்சியும் தொடங்கும் போது எவனுக்குமே எல்லாம் தெரியாம தான் இருந்திருப்பான். அது திமுக வந்து ஆரம்பிக்கும் போதும் இப்படிதான் இருந்திருப்பாங்க. எல்லாருமே ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாங்க, போக 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 பழகிறோம் அப்படிங்கிற மாதிரி 6 மாசத்துல எல்லாமே. அதுக்குதான் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவனுங்க மட்டும் எல்லாம் தெரிஞ்சா இருக்கிறானுங்க, பிஎஸ்டியா முடிச்சிட்டு இருக்கானுங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே இருப்பாங்க, இவனுங்க ஒன்றும் ஐஏஎஸ் கிடையாது. அவங்க தான் என்ன இப்ப கூட இந்த 1 மாசம் இருக்குதுங்க. அந்த 1 மாசம் வந்து முதலமைச்சருக்கு பவர் இருக்காது, ஆனா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர்ஸ் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. இது கூட தெரியாதா உங்களுக்கு? ஆல்ரெடி ஃபண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது, அதை வந்து அலாகேட் பண்ண விஷயத்த கரெக்டா பண்ணாலே போதும். அந்த தொகுதிகளுக்கு செலவு பண்ணாலே போதுமே தவிர மின் விளக்குக்கு இவ்வளோ, அதுக்கான மருத்துவத்துக்கு இவ்வளோ, அந்த ஏரியாவுக்கு ரோடுக்கு சாலை மேம்பாட்டுக்கு இவ்வளோ, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. இதுக்காக அவனுங்க வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு வரணுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. படிச்சவங்க தான் எல்லாருமே, படிக்காதவங்க யாருமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இதுல தேவைங்கிறது. ஆல்ரெடி ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்க இருக்காங்கடா. இது போக எக்ஸ்ட்ரா போடுவாங்க. 3 விஷயம் தான் அந்த ஏரியாவுக்கான, அதுக்கான டீம் எல்லாம் அவங்க செட் பண்றாங்க தாவேகா சார்பா.
3 டீம் அந்த ஏரியாவுக்கான கிரீவன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு தேவையான விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கும், அந்த ஏரியாவோட தேவை, அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் நடக்கிற பிரச்சனை, இதெல்லாம் பார்த்து அதை எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணுவாங்க. அது போதுமானதாவே இருக்குமே தவிர அதை பண்ண மாட்டேங்கிறானுங்கிறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. சாலிடா நம்ம நாடு வளர வேற ஒண்ணுமே தேவையில்லைங்க. இதுதான் இப்ப அடிப்படையா தேவை. இலவசத்தை கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு, இவர் மாற்றுங்கிறாரு. அப்ப என்ன மாற்றுன்னு கேக்குறீங்க? நீங்க அப்படி இருந்தா என்ன பண்ண முடியுங்க? நன்றி, வணக்கம்.